ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கூட. ஒன்றும் இல்லைங்க, டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிறத பற்றி தாங்க. முடிவெடுப்பது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானோர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குது. அதற்கான ஒரு சின்ன காணொளி தான் இது. கடைசி வரலையும் பாருங்க, உங்களுக்கு ஈஸியான சில வழிமுறைகள் கிடைக்கும். ஸோ உங்களுடைய சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதோ இல்லை லைஃப் சேஞ்சிங் முடிவுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து என்ன பண்ணலாம்னா, மெயினாக வந்து இதில் ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வழிமுறைகள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. அதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களால் டக்குன்னு முடிவு எடுக்க முடியும். நம்பர் 1, எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது வந்து நீங்களாக தான் எடுக்கணும். நீங்கள் 4-5 பேர்கிட்ட ஆலோசனை கூட பண்ணலாம். பட் டெசிஷன் இஸ் யோர்ஸ். நீங்கள் ஃபைனலாக எடுக்கிற முடிவு வந்து உங்ககிட்டேருந்து வரணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதனால் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய நன்மைகள், அதனால் வரக்கூடிய விளைவுகள், இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துங்க. ஒரு விஷயத்தை எடுத்துங்க. இதுதான் நீங்கள் டெசிஷன் இதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, டெசிஷன் எடுக்க போறீங்க. அந்த விஷயத்த நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து 2 காலமாக பிரிச்சுட்டு, இந்த டெசிஷன் நான் எடுத்தா இதனால வரக்கூடிய பலன்கள், பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கமும், ஒரு பக்கம் வந்து இதனால வரக்கூடிய விளைவுகள், அதோடைய காஸ்ட் என்னன்றதை நீங்கள் மனசுல இல்லை ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதும் போது தான் உங்களுக்கு அதற்குடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. லோனில் கார் எடுக்கலாம்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஓகே. ஸோ நான் கார் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ என்னுடைய கார் வந்து சொந்த காரு. நான் வந்து டாக்ஸிலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியோட ஒரு பைக்கில் போகிறத விட காரில் போகிறது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக போயிட்டு பத்திரமா வந்துடலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ். உங்கள் சொந்தக்கார மத்தியிலையும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் இல்லாமல் உங்களுடைய பக்கத்தில் உள்ள மக்கள், உங்களுடைய அஃபிஷியல் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு இமேஜாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றது ஒரு பக்கம் எழுதுங்க. இது இன்னொரு பக்கம் வந்து அதோடைய விளைவுகள். சரி, ஓகே, நீங்கள் கார் எடுத்துட்டீங்க. அதனால நீங்கள் பே பண்ணக்கூடிய இஎம்ஐஸ். ஸோ மாதம் மாதம் அதுக்கு இஎம்ஐ பே பண்ணோம். அந்த காருக்கு பார்க்கிங், அது ஒரு பெரிய சென்னையில் அதை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ பார்க்கிங்கை பற்றி யோசிக்கணும். தேர்ட் வந்து அதோடைய பெர்ஃபார்மன்ஸ். இன்கேஸ் அதுக்கு வந்து எதனா அடிபட்டுருது, அதுக்கு நம்ம வந்து செலவு பண்ண முடியணும். ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து இன்கேஸ் எதானாலும் செலவு பண்ணக்கூடியது. அதுவும் சென்னை நெரிசலில் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை ஒரு பக்கம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதாவது இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் சைட்ஸ், நெகட்டிவ் சைட்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஈஸியான ஒரு வழி கிடைக்குங்க. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, இன்னைக்கு நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையே பார்த்தீங்கன்னாலே நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த டெசிஷன் தான் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை. மேபி நல்ல நிலைமையிலையும் இருக்கலாம், மோசமான நிலைமையிலையும் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டெசிஷன் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட் இதை பற்றி நீங்கள் யோசிச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான வழி கிடைக்குங்க. நீங்கள் அந்த காஸ்ட்னு சொல்லலை, விளைவுகள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு காரை வாங்கிட்டீங்க, அது நீங்கள் திருப்பி பே பண்ணும்போது ஒரு சிரமமே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் அதை பே பண்ணீங்கன்னா இட்ஸ் அ குட் டெசிஷனுங்க. இல்லை நீங்கள் அதை வாங்கிட்டு சரி வேறு வழி இல்லாமல் ஒரு ஆடம்பரத்துக்கு வாங்கிட்டேன், வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம பணம் கட்டணும், அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பிரட்டி கிரட்டி கட்டுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேட் டெசிஷன். இது வந்து ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி இந்த உதாரணத்தை ஒரு சாம்பிளாக வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் டெசிஷன் எடுக்க போகிறதுக்கான விதைகள்லாம் இதே மாதிரி கோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிடும். எப்பவுமே ரைட் டெசிஷன், ராங் டெசிஷன் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ரைட் டெசிஷன் உங்கள் பார்வையில் வந்து ராங் டெசிஷனாக தெரியும், உங்களுடைய ரைட் டெசிஷன் என்னுடைய பார்வையில் ராங் டெசிஷனாக தெரியும். ஸோ டெசிஷன் வந்து இந்த முடிவுன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக வேறுபடும். ஸோ அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறும். ஸோ நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அதோடைய காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ், அதோடைய விளைவுகள், அதோடைய நன்மைகள். இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது உங்களுக்கு கிளியர் பிக்சரை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிற பிரச்சனையே இருக்காது. ஈஸியாக யூ கேன் டூ த டெசிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துருவீங்க.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஓகே. நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்த டெசிஷனால இப்போ நான் ஒரு மோசமான நிலைமையில இருக்கேன். நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹோப் ஓப்பனும் ஏன்ஷியன்ட் ஹீலிங் டெக்னிக் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டேன் இல்லையா, அதையே பாருங்கள். அதில் பார்த்துட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசார உங்களோட ரிலாக்ஸ் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இன்னும் டீப்பாக நீங்கள் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை உங்களால் வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் அதையும் பாருங்கள். அதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துட்டு நீங்கள் அதை பிங்க் பண்ணுங்கள். என்னுடைய 5 டே ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் ஹோப் ஓப்பன் ஹீலிங் கிளாஸஸும் இருக்குது. அதையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ கிளாஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யோசிச்சுட்டு அதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெசிஷன் எடுக்கிறது இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காதுன்றதான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ப்ளீஸ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ கீப் ஆன் டச். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கீழே உங்களுடைய கமெண்ட்ஸும் இதில் கீழே நீங்கள் எனக்கு போடுங்க. ஸோ தட் நான் சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கீப் ஆன் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஸோ ரெகுலராக நான் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ.